நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சீதா இந்த வீட்டுக்கு மூத்த மருமக. அவ ஆரத்தி கட்டினா அதுவே போதும். ரெண்டு பேரும் செய்யணும்னு அவசியம் இல்ல. அது சித்ரா, அது சரியில்லை. ரெண்டு பேரும் இந்த வீட்டுக்கு புதுசா வந்த மருமகளுங்க தானே, அதனால ரெண்டு பேரும் ஆரத்தி காட்டுறதுல தப்பு இல்ல. பிரியா, வாமா. பயபக்தியோட நீயும் ரவியும் சேர்ந்து காட்டுங்க. வாங்க. சீதா, எல்லாருக்கும் ஆரத்தி காட்டு. சீதா, ராம், ரெண்டு பேரும் எல்லார்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. ரவி, பிரியா, நீங்களும் தான். ஓமா சீதா. நல்லா இருக்கணும்பா. நல்லா இருங்க. வாங்க வாங்க, விழுங்க, காலில் விழுங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க. வாங்க. சீதா, தூபத்தை எல்லா இடத்துக்கும் போய் காட்டுமா. கடவுளே, என் கஷ்டத்தை நான் யார்கிட்ட சொல்றது? இவர் என்னடானா என் முன்னாடி வராத, உன் முகத்தை காட்டாத, உன்னை கண்டாலே எனக்கு பிடிக்கலன்னு சொல்றாரு. அத்தை என்னடானா உன்னை எதுக்காக இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த? என் மகனை சந்தோஷமா வச்சுக்க தானே கூட்டிட்டு வந்தேன்னு சொல்றாங்க. இவர் சொல்றத அவங்க கிட்ட சொல்ல முடியல, அவர் சொல்றத இவங்க கிட்ட சொல்ல முடியல. நான் என்ன பண்ணுவேன்? நீதான் இதுக்கு ஒரு வழி சொல்லணும்.
எனக்கு இதெல்லாம் தாங்குற சக்தியை கொடு. எனக்கு நிம்மதியான வாழ்க்கையை கொடு. சீதா, 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 அத்தை, கையில வச்சிருக்கிற இந்த தூபத்தை கொண்டு போய் பூஜை ரூம்ல வச்சுட்டு என் ரூமுக்கு வா. சீதா, நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுல இருந்தே நான் உன்னை கவனிச்சுட்டு தான் இருக்கேன். எப்பவுமே எதையோ பறி கொடுத்த மாதிரியே இருக்கியே. வானமே இடிஞ்சு உன் தலையில விழுந்தா கூட உனக்கு தெரியாது போல இருக்கே. அப்படி ஒரு யோசனையில இருக்க. வீட்டுல எல்லார் மத்தியிலும் இருக்கும்போது கூட உன்னை சுத்தி இருக்கிறவங்க நினைப்பே இல்லாம இருக்கியே. உனக்கு என்னதான் ஆச்சு? உன்னை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு மருமகளா கொண்டு வந்தது இப்படி சோகமா இருக்கிறதுக்கு இல்ல. இந்த வீட்டுல மனசு நிறைய சந்தோஷத்தோட, முகம் நிறைய சிரிப்போட இந்த வீட்டுக்குள்ள வளைய வளைய வருவேன்னு நினைச்சேன். ஆனா ஆனா என் நினைப்பு பொய்யாயிடுச்சு. இன்னைக்கு நம்ம வீட்டுல பூஜை எதுக்காக நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? கட்டின புருஷன் நோய் நொடி இல்லாம நல்லா இருக்கணும். புகுந்த வீடு சுபிட்சமா இருக்கணும். உன் மாங்கல்யம் நிலைச்சு இருக்கணும். இந்த குடும்பத்துல எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறதுக்காகத்தான் இந்த பூஜை. ஆனா ஆனா இந்த பூஜையில நீ எப்படி இருந்தன்னு உனக்கு தெரியுமா? ஒரு துக்க வீட்டுல இருந்த மாதிரி இருந்த. எதுக்கு எதுக்கு இப்படி இருந்த? நான் கேக்குறேன், எதுக்கு இப்படி இருந்த? நீ இப்படி இருந்தா இந்த குடும்பத்துக்கு தான் ஆகாது. பூஜையில விளக்கேத்துறதுக்கு அதுல எண்ணெய் விடும்போது நெறிஞ்சு வழியிறது கூட உனக்கு தெரியல. ஏன்னா உன் நினைப்பு வேற எங்கேயோ இருந்துச்சு. இல்ல சீதா, தப்பு உன்னோடது இல்ல, என்னோடது. என்னோடதுதான். எங்கேயோ வேலைக்காரி மாதிரி இருந்த ஒரு பொண்ண என்னோட மருமகளாக்கி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த பாரு. என்னோட தப்புதான். தினம் தினம் இப்படி எவ்வளவு மூஞ்சியா இருக்கிற உன் முகத்தை பார்க்கவே எனக்கே சகிக்கல. அப்புறம் எப்படி எப்படி என் மகளுக்கு ஒண்ணு பிடிக்கும்? ஏய், சொல்லு சொல்லு, இப்ப உனக்கு என்னதான் பிரச்சனைன்னு சொல்லி தொலை. யார்கிட்ட சொல்றது என் கஷ்டத்தை? என் பிரச்சனைய சொல்லணும்னு தான் என் மனசு துடிக்குது. நான் சொல்றது கேக்குறதுக்கு இந்த வீட்ல ஒருத்தர் கூட கிடையாது. இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நான் கொஞ்சம் கூட ஆசைப்பட்டது இல்ல. இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது நான் அவ்வளவு சந்தோஷமா இருந்தேன். ஆனா இப்ப அந்த சந்தோஷம் சுத்தமா எனக்கு இல்ல. என்னோட நிம்மதி, சந்தோஷம் எல்லாம் எல்லாம் எங்கேயோ போயிடுச்சு. அதுக்கு காரணம் உங்க மகன்தான். ஏன் மகனா?
அவருக்கு என்ன கண்டா பிடிக்கலையா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எப்ப பார்த்தாலும் என் முன்னாடி வராத, உன் முகத்தை காட்டாத, உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கலன்னு என்ன திட்டுறாரு. நான் என்னதான் பண்றது? அவரு அப்படி சொன்னதுக்கு அப்புறம் நான் எப்படி நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்க முடியும்? நான் இந்த வீட்டுக்கு வந்த பிறகு நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், என் மேல பிரியமா இருக்கணும்னு நானும் ஆசைப்பட்டேன். ஆனா அது நடக்கல. என்னால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் கவனமா இருந்தேன். என்னால என் புருஷனுக்கும் சந்தோஷம் இல்ல, உங்களுக்கும் நிம்மதி இல்ல. உங்க மகனுக்கு நல்ல படிச்ச பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணும். படிக்காதுன்னா அவருக்கு எப்படி நல்ல மனைவியா இருக்க முடியும்? உங்க மக சந்தோஷமா இருக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க. உங்க மகனோட சந்தோஷத்தை கெடுத்துட்டு நான் இந்த வீட்டுல இருக்கணுமா? நான் உங்க மருமகளாவும் அவருக்கு மனைவியாவும் இருக்கிறது இல்ல. அதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல. எந்த காலத்திலையும் அவர் மனசுல என்னால இடம் பிடிக்க முடியாது. உங்க விருப்பத்தையும் என்னால நிறைவேற்ற முடியாது. அதனால நான் இந்த வீட்டை விட்டு போறேன். என்ன மன்னிச்சிருங்க. நான் இந்த வீட்டை விட்டு போயிட்டா நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்கல்ல? என் புருஷனும் நிம்மதியா இருப்பாருல்ல? எப்படியாவது அவர் சந்தோஷமா இருக்கணும். அதனாலதான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். இது வரைக்கும் இந்த வீட்டுல நான் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா என்ன மன்னிச்சிருங்க அத்தை, மன்னிச்சிருங்க. சீதா, அழுகையை நிறுத்து. நான் சொல்றேன்ல, அழுகையை நிறுத்து. அழுகை. குடும்பம்னா என்னன்னு நினைச்சிட்டு இருக்க? குடும்பம் நடத்துறதுனா அவ்வளவு சாதாரண விஷயமா? நீ மருமகளா வந்திருக்கிற இதே வீட்டுக்கு தான் நான் 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் மருமகளா வந்தேன். நானும் இதே மாதிரி பிரச்சனையெல்லாம் சந்திச்சிருக்கேன். குடும்பம் புருஷனா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கத்தான் செய்யும். அதுக்காக குடும்பமே வேண்டான்னு சொல்லிடுறதா? எல்லா குடும்பத்திலையும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும்.
அதுக்காக யாரும் குடும்பத்தை விட்டு ஓடி போயிடுறது இல்ல. இத பார் சீதா, எல்லா புருஷன்களும் இந்த மாதிரி தான் இருப்பாங்க. அதுக்காக புருஷனே வேண்டான்னு சொல்லிடுறதா? எப்படிப்பட்ட கஷ்டங்களும் சவால்களும் அவமானங்களும் வந்தாலும் அதையெல்லாம் சமாளிக்கிறவ தான் பொண்ணு. இத பார், ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோ. ஒரு பொண்ணுங்கிறவ மக, மனைவி, தாய், மாமியார், பாட்டி இப்படி அத்தனை ஸ்டேஜஸையும் கடந்து வரணும். அப்பதான் அவ முழுமையான பொண்ணாகிறா. நீ என்ன, ஒரு காலத்துல அத்தை, நான் எல்லாருமே இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தவங்க தான். என்ன கஷ்டங்கள் வந்தாலும் எவ்வளவு அவமானங்கள் வந்தாலும் அதையெல்லாம் தாங்கிக்கிட்டு தான் வாழ்ந்திருக்கும். அதனாலதான் சக்கரவர்த்தி குடும்பத்துல இருக்கிற பெண்களுக்கு மத்தவங்க எல்லாம் மரியாதை கொடுக்கறாங்க. இத பாரு, இந்த வீட்டுக்குள்ள நீ எப்படி வேணாலும் இருந்துக்கோ. ஆனா இந்த வீட்டை விட்டு வெளியில போறேன்னு மட்டும் சொல்லிடாத. ஏன்னா நீ செய்யற ஒவ்வொரு காரியத்திலையும் இந்த சக்கரவர்த்தி குடும்பத்தோட மரியாதை, மானம், அந்தஸ்து எல்லாமே அடங்கியிருக்கு. இந்த மாதிரியான வார்த்தை இனிமே உன் வாயில இருந்து வரவே கூடாது. இத பார் சீதா, என்ன கஷ்டம் வந்தாலும் அதை எதிர்த்து நாம போராடணும். அதை விட்டுட்டு இந்த வீட்டை விட்டு வெளியில போறேன்னு சொல்றது கோழத்தனம், முட்டாள்தனம். நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்திருக்க, அந்த பேரை நீ வாங்கணும். அதை விட்டுட்டு வீட்டை விட்டு போறேன்னு நீ இன்னொரு தடவை சொன்ன, நான் சும்மாவே இருக்க மாட்டேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஐயோ, நினைத்ததை நடத்தியே முடிப்பவள் நான். பிரியா, ஐயோ, நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீ என்ன வீட்டுக்கு போல? விட்டேன்னா சரி. எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு. நான் எதுக்கடி போனோம்? என்ன அப்படி சந்தோஷமான விஷயம்? முதல்ல நீ இந்த ஸ்வீட்டை சாப்பிடு. இந்த சாப்பிடு. ஏய், சாப்பிடுறீ. சரி, இப்பவாது சொல்லு, என்ன சந்தோஷமான விஷயம்? ஐயோ, அத எப்படி என் வாயால சொல்வேன்? எதுக்குன்னு வாடகைக்கு வாயை எடுத்துட்டு வர முடியும்? அடியே, அந்த சீதா இந்த வீட்டை விட்டே போறாடி. என்னமா சொல்ற? அவைய வீட்டு விட்டு போறா? இத உனக்கு சொன்னது யாரு? அந்த சீதாவே சித்ரா தேவி கிட்ட சொல்றத ஏன் காதாலே கேட்டேன். அப்படி அவ இந்த வீட்டை விட்டு போயிட்டா எல்லா மரியாதையும் உனக்கு தானே. உன் அத்தை, மாமா எல்லாரும் உன்னதான் நல்ல மருமகன்னு மெச்சிப்பாங்க. அப்புறம் நீ சொல்றத அவங்க கேக்குற மாதிரி நான் பாத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நீதான் இந்த வீட்டுக்கு எஜமானி. அம்மா, அவ ஏதோ கோவத்துல சொல்றா, அத போய் நீ பெருசா எடுத்துட்டு வந்து சொல்ற. அவ போயிட்டா அந்த சித்ரா தேவி சும்மா இருப்பாளா? சும்மா இருக்க மாட்டாதான், எப்படியும் தடுப்பா. எப்போ சீதாவுக்கு இந்த வீட்டை விட்டு போகணும்னு தோணுச்சோ, அது இப்ப இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாளைக்கு நடந்தே தீரும். அது வரைக்கும் நீ எல்லார்கிட்டயும் நல்லவளாவே நடந்துக்கும். அம்மா, இதெல்லாம் எப்பமா நடக்கும்? நடக்கும். நல்லது நடக்கணும்னா நாம அதுக்காக கொஞ்சம் காத்துட்டு தான் இருக்கணும்.
அது வரைக்கும் நாம வழக்கம் போல என்ன செய்வோமோ அதை செஞ்சுக்கிட்டு இருப்போம். என்ன இந்தா ஸ்வீட் சாப்பிடு. சாப்பிடுறீ? சரி, நீ இங்கே இரு பிரியா. நான் அங்க என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு வரேன். என்ன? ஸ்வீட் சாப்பிடு. அடியே சீதா, நீ இந்த வீட்டை விட்டு போக போற. நீ உண்மைய சொன்னியோ பொய்ய சொன்னியோ, ஆனா கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும். எனக்கு இந்த வீட்ல மரியாதை கிடைக்கணும். என் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும். அதை நினைச்சு இந்த ஸ்வீட்டை சாப்பிடுறேன்.